Good morning students. Last class நம்ம methods of measuring national income பார்த்தோம். இந்த class இப்போ importance of national income analysis பார்க்க போறோம். Page number 27 bulletin point 2.6 importance of national income analysis. நேஷனல் இன்கம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றதுக்காக ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நேஷனல் இன்கம் நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அண்ட் நெக்ஸ்ட்டு அது எதுக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ சேவ் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் எவ்வளோ டேக்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே என்னென்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், to formulate the national policies such as monetary policy, fiscal policy and other policies. ஸோ அப்போது monetary policy and physical policy இது ரெண்டுத்தையும் மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் இன்கமோட ஹெல்ப் வேணும். தேர்ட் பாயிண்ட், டு ஃபார்மேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ். ஒரு கண்ட்ரியோடைய பிளானையும் அண்ட் நெக்ஸ்ட் அந்த பிளானோடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எவாலுவேட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அந்த கண்ட்ரியோடைய கிராஸ் இன்கம் எப்படி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் அவுட்புட் எப்படி வருது அண்ட் நெக்ஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் கன்சம்ஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம அந்த கண்ட்ரியோடைய பிளான் ப்ராக்ரஸை எவாலுவேட் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் நம்ம அனலைஸ் பண்ணுறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் பாயிண்ட், டு பில்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் போத் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். நேஷ்னல் இன்கம்மை ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் இது ரெண்டுத்துலேயுமே என்ன மாதிரியான க்ரோத் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் இன்கம் இம்பார்ட்டன்ஸ் தேவை. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட், டு மேக் இன்டர் நேஷ்னல் கம்பேரிசன், இன்டர் ரீஜனல் கம்பேரிசன்ஸ். அந்த மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்கம் எந்த அளவுக்கு வேரி ஆகுது, ஸோ அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கும் அண்ட் இன்டர் ரீஜனல் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்க்குறதுக்கும் நெக்ஸ்ட் டெம்பரரியாக நம்மளுடைய இன்கம் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் நேஷ்னல் இன்கம் அனலைஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த்து பாயிண்ட், டு நோ த கண்ட்ரி பெர் கேபிட்டா இன்கம். அதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸில் ஒரு மனுஷங்களுடைய ஒரே ஒரு தனி மனுஷனுடைய இன்கம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ, அப்போ சராசரியாக ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற இன்கம் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நேஷ்னல் இன்கம் தேவை. அண்ட் செவன்த் பாயிண்ட், டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் செக்டர்ஸ். அதாவது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் இருக்குல்லையே, அந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்க்கும் என்ன மாதிரியான இன்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நேஷனல் இன்கம் தேவை. எய்த் பாயிண்ட், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேரியபிள்ஸை நம்ம சொல்கிற டேக்ஸ், ஜிடிபி ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், ஜிடிபி ரேஷியோ அண்ட் ஃபிசிக்கல் டெஃபிசிட் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நேஷனல் இன்கம் வேணும். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸுமே என்ன அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 28, bulletin point 2.7 difficulties in measuring national income. நேஷனல் இன்கம் நம்ம மெஷர் பண்ணும்போது இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்பர் 2.7.1 ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்சஸ், சப்சிடிஸ் எக்ஸெட்ரா. தீஸ் ஆர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தீஸ் ஆர் ஆல் த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது கவர்மெண்ட் வந்து பீப்புள்ஸ்க்காக கொடுக்குறது. இதனால எந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் நடக்க போகிறது கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள்ஸோடைய வெல்ஃபேருக்காக கொடுக்குறது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணக்கூடாது. எது எதுலான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு கொடுக்குற பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்சஸ், இந்த வேலை இல்லாதவங்களுக்காக கொடுக்குற அலோவன்சஸ் அண்ட் நெக்ஸ்ட் சப்சிடிஸ் அமௌண்ட், இந்த மானியமாக அமௌண்ட் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட் இதையும் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா டிஃபிகல்ட்டிஸ். செகண்ட் பாருங்கள் 2.7.2 டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரிசியேஷன் அலோவன்சஸ். டிப்ரிசியேஷனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது தேய்மானம்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் தான் என்னக்கா டிப்ரிசியேஷன். The deduction of depreciation allowances, accidental damages, repair and replacement charges from the national income is not an easy task. அதாவது என்னென்னா நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது இந்த டிப்ரிசியேஷன் அலோவன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அதாவது அது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு அக்சஸ் த டிப்ரிசியேஷன் அலோவன்சஸ் அண்ட் அதர் சார்ஜஸ். அதாவது எந்த அளவுக்கு அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக தான் இருக்கும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் 2.7.3 அன்பெய்டு சர்வீசஸ். இந்த பாயிண்டில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்கம் கொடுக்க மாட்டோம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ், சர்விங், டெய்லரிங், மெண்டிங், வாஷிங், க்ளீனிங் அண்ட் பிரிங்கிங் அப் சில்ட்ரன், இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு சேலரி எதுவும் கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக சேலரி எதுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி சேலரி கொடுக்காததுனால அவங்க செய்கிற அந்த சர்வீசஸ்லாம் எதுக்கு போகும் அப்படின்னாக்கா நேஷனல் இன்கமில் கால்குலேட் ஆகாது.
இவங்கலாம் அவங்களுடைய அவங்களுடைய ஜாப் வந்து எதுக்காக செய்றாங்கன்னா, ஜஸ்ட் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும், அவங்களுடைய வில்லிங்காகவும் மட்டும் தான் செய்றாங்க. ஸோ அப்படி செய்யும்போது அதில மானிட்டரி டெர்ம்ஸ் வந்து இருக்காது. அவங்க எல்லாமே அவங்களுடைய ஃபேமிலி வெல்ஃபேர்க்காக செய்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பெய்ட் சர்வீசஸ்ல வரும். நெக்ஸ்ட் 4த் பாயிண்ட் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வர இன்கம் நம்மளால நேஷனல் இன்கம்ல நம்ம கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேம்பிளிங், ஸ்மக்லிங் அண்ட் இலிசிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லிக்விர் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நேஷனல் இன்கம்ல கால்குலேட் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 5th பாயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ப்ஷன் அண்ட் சேஞ்சிங் பிரைஸ். செல்ஃப் கன்சம்ப்ஷன் அப்படின்றது தெரியும். இப்போ ஃபார்மர்ஸ்லாம் அவங்களுடைய ஓன் லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய செல்ஃப் கன்சம்ப்ஷனுக்காக எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலா அதுவும் தான் அந்த லேண்ட்ல வந்து ஸோ அப்ப அத வந்து மார்க்கெட் கொண்டு போகாம அவங்களே அவங்களுடைய ஓன் கன்சம்ப்ஷனுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓன் கன்சம்ப்ஷனுக்கு எடுத்துக்கினதோடைய வேல்யூ வந்து அந்த இடத்துல வராது. ஸோ இதுவும் என்னன்னாக்கா, நேஷனல் இன்கம்ம மெஷர் பண்ணும்போது வர டிஃபிகல்டீஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் கேபிட்டல் கெயின்ஸ். Capital gains means capital assets such as a house, other property, stocks or shares etc. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அசெட்ஸை நம்ம வாங்கும்போது ஒரு விலைக்கு வாங்குவோம். ஆனால் அதை விற்கும்போது கொஞ்சம் அதிகமான விலைக்கு விற்போம். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரேண்டமான அந்த அமௌண்ட் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. இதுவும் என்னென்னா ஒரு டிஃபிகல்ட்டிஸ். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ரொம்ப ரிலையபிளாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபெக்டாக ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. ஸோ அப்போது இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பாயிண்ட்ஸுமே டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் புல்லட்டின் நம்பர் 2.8 நேஷனல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங். நேஷனல் இன்கம் நம்ம மெஷர் பண்ணுறதுல எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. நேஷனல் இன்கம் இஸ் ஆல்சோ பீங் மெஷர்டு பை த சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட். சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடில் தி டிரான்சாக்ஷன்ஸ் அமாங் வேரியஸ் செக்டர்ஸ் சச் எஸ் ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ அப்போது கவர்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் இது எல்லாமே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படி, அதாவது சோஷியல் அக்கௌண்டிங்காக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றத ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப்பை ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது அது யார் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கானமிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நெக்ஸ்ட் பாலிசி மேக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 30 புல்லட்டின் நம்பர் 2.8.1 சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டர். ஸோ சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டர், ஸோ அதில் நிறைய ஃபாலோயிங் செக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. First one firms and second households, third government and fourth rest of the world and fifth one capital sector. ஃபர்ம்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பாருங்கள். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் என்னென்னா, ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராசஸில் வெளியாகி வர அந்த அவுட்புட் இருக்குல்லையே, அந்த கூட்ஸை கன்சியூம் பண்ணுற இந்த நார்மலாக கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன இண்டிகேட் பண்ணணும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ம் கிட்டேருந்து பேமெண்ட், அதாவது அவங்களுக்கு இன்கம்மாக அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த இன்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்மில் வர கூட்ஸை அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது நம்ம போன லெசனில் பார்த்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அதுலேயும் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், தி கவர்மெண்ட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் இந்த சென்ஸ் பீப்புள்ஸ்க்கு வெல்ஃபேர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே, அதாவது சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சொசைட்டியோடைய வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் நெக்ஸ்ட் பீப்புள்ஸ்க்காக சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வரும்னா அந்த கவர்மெண்ட் செக்டர்ஸில் வரும். இது எல்லாமே சோஷியல் அக்கௌண்டிங் செக்டரில் இருக்கும். 4th ஒன் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டர். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டர்னால் நம்மளுடைய கண்ட்ரி போக அதர் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அது கூட நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் இதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கிற எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் ஒன் கேபிட்டல் செக்டர். கேபிட்டல் செக்டர்ன்ற மீன்ஸ் அது என்ன அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், கார்பரேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ஹவுசஸ் அண்ட் அதர் ஏஜென்சிஸ் ஆஃப் த மணி மார்க்கெட். ஸோ நம்மளுடைய மணி மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்மளுடைய கேபிட்டல் நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸோ இதெல்லாத்தையும் பார்க்குறதா என்ன அப்படின்னாக்கா கேபிட்டல் செக்டர். ஸோ இப்போ சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும்: ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் கேபிட்டல் செக்டர். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 31 2.8.2 நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர் இது என்ன மாதிரியான கான்செப்டை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷ்னல் இன்கம்மை நம்ம கெயின் பண்ணுறதுக்காக வெல்ஃபேரை நம்ம எந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணுறோம், அப்படி இல்லைனா எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தி எக்கனாமிக் வெல்ஃபேர் டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்போசிஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட். எக்கனாமி வந்து வெல்ஃபேராக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஆனால் அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது
கேபிட்டல் கூட்ஸை விட கன்சியூமர் கூட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா சிம்பிளாக இருக்கிற கன்சியூமருக்கு கூட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதை விட கேபிட்டல் கூட்ஸ் அதிகமாக அப்படின்னும் போது அந்த இடத்துல எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், ஹையர் ஜிடிபி வித் கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ஹசார்ட் பண்ணாமல் நம்மளால் ஜிடிபியை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா நம்மளுடைய எக்கனாமிக் வெல்ஃபேர் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் அதிகம் தான். ஏர், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் இதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. தேர்ட் ஒன், தி ப்ரொடக்ஷன் ஆஃப் வார் கூட்ஸ் வில் ஷோ தி இன்க்ரீஸ் இன் நேஷனல் அவுட்புட் பட் நாட் வெல்ஃபேர். வார் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூக்ளியர்லேருந்து அண்ட் நெக்ஸ்ட் இந்த புல்லட் அந்த மாதிரி வார் கூட்ஸை நம்மளுடைய டிஃபென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸையும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர ஆனால் நம்மளுடைய எக்கனாமியுடைய வெல்ஃபேர் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகாது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், an increase in per capita income may be due to employment of women and children for forcing workers to work for long hours. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆனால் அவங்கள வந்து நம்ம இன்கம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலேயும் எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படின்றது அவங்க இல்லாமல் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் தி ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அதாவது PQLI நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, இஸ் கன்சிடர்ட் ஏ பெட்டர் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர். இது வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமாக இருக்கா இல்லையான்றதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த PQLI கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் 2.8.3, நேஷ்னல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்த். நேஷ்னல் இன்கம் நம்ம கெயின் பண்ணுறதுக்காக நம்மளுடைய நேஷ்னல் வெல்த்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எரோஷன் ஆகிக்கிட்டே வருது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுடைய ஜிடிபியை நம்ம கெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ரிசோர்ஸஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிடக்ஷன் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபியூச்சர் க்ரோத்தை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்னவாகுதுன்னா நம்மளுடைய நேஷனலுடைய வெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது, நம்மளுடைய நேஷனல் இன்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் 2.8.4, நேஷனல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ்எஸ். national income in terms of US dollar. So இதில் வந்து when Indian national income is expressed in terms of US dollar, so the former looks very low. If purchasing power parity method is adopted, India looks better. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்தியாவுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2.8.5, சோஷியல் அண்ட் என்வரான்மெண்டல் காஸ்ட். while producing economic goods, many environmental and social bads are also generated. நம்ம என்னதான் எக்கனாமிக் குட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ண நம்மள்கிட்ட சொசைட்டியில் இருக்கிற ஒரு சில ட்ராபேக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்மளுடைய சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறது தான் பார்க்கணுமே தவிர நம்மளுடைய எக்கனாமிக் கூட்ஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதையும் பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய நேஷ்னல் இன்கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம் அண்ட் நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங். ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதோட செகண்ட் லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.